அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட், முக்கோண விகிதாச்சார தேற்றம். இதில் நாங்கள் லாஸ்ட்டாக நடுப்புள்ளி தேற்றத்தை பற்றி பார்த்தோம். அதில் அடி நடுப்புள்ளி தேற்றத்துக்கு அரை மடங்கு. அதாவது நான் பக்கங்களை எடுத்தேன்னு சொன்னேன்னாக்கா கீழே உள்ள பக்கத்தின் இரு மடங்காக தான் அது வரணும். அதாவது இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன்னாக்கா ஒரு பக்கம் 6, இன்னொரு பக்கம் 9 அப்படின்னு கொடுத்திருந்தேன்னு சொன்னேன்னாக்கா இதில் நடுப்புள்ளி தேற்றத்தில் எப்போவுமே கீழே வரக்கூடிய பெறுமதி 2, அதில் 2 மடங்கு 4 அந்த மாதிரி வரும். அதே போல் மற்ற பக்கம் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கில் கொடுத்து சும்மா சரி ஒய்ன்னு சொல்லி கொடுத்தேன்னா நாங்கள் அதை 2 ஒய்ன்னு போட்டு பார்த்து இதில் ஈக்குவலாக போட்டு பார்த்தேன்னாக்கா 3y = 9 அப்படியா இருந்தேன்னாக்கா ஒய் சொல்கிறது 3ன்னு வரும். ஆகவே அந்த பெறுமதி 3, 6ன்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, நாங்கள் அடுத்த கணக்குக்கு போவோம். அடுத்த கணக்கு tan cosine, அதாவது திருக்கோண கணிதம் சொல்லி சொல்லுவோம். அதில் செங்கோண முக்கோணத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கொள்வோம். செம்பக்கம் எப்படி, பெரிய பக்கம், எதிர்பக்கம், அயற்பக்கம். ஒரு கோணத்தை நாங்கள் டீட்டான்னு சொல்லி கொடுத்துருந்தா அது சைன் டீட்டான்னு சொன்னால் எதிர்பக்கம் செம்பக்கம், கொஸ் டீட்டான்னு சொன்னால் அயற்பக்கம் செம்பக்கம், டேன் டீட்டான்னு சொன்னேன்னு எதிர்பக்கம் செம்பக்கம் சொல்லி வரும். எதிர்பக்கம் அயற்பக்கம் சொல்லி வரும். ஆகவே நாங்கள் இப்படி கணக்கொன்று கொடுக்குறோம். ஒரு பக்கம் 3, இன்னொரு பக்கம் 4, இன்னொரு பக்கம் 5ன்னு கொடுத்துட்டு இப்போ இந்த டீட்டா இந்த பக்கம் கோணமாக இருந்துட்டா இதுக்கு எதிரே பக்கம் உள்ள, அதாவது சைன் டீட்டான்னு சொல்ல போக்கலாம். நல்லா பாருங்கள், 3/5ன்னு வருது. ஸோ அடுத்தது நாங்கள் சைன்களின் விதிகள் என்ன மாதிரி வரும்னு சொல்லி பார்ப்போம். ஒரு சைன் விதின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ நான் சிம்பிள் எழுத்தில் ABCன்னு சொல்லி வெளியே பக்கமும், கேபிட்டல் எழுத்தில் ABCன்னு சொல்லி உள் பக்கமும் போட்டிக்கிறேன். ஸோ இது எப்படி அமையுதுன்னு சொன்னேன்னாக்கா சைன் விதியில் பார்க்க போகல சைன் கேபிட்டல் A சொல்கிறது சிம்பிள் ஏக்கு சமனாகவும், சைன் B கேபிட்டல் சிம்பிள் பிக்கு சமனாகும். பின்னங்களில் இது எல்லாமே ஒன்று கொண்டு சமனாக வரும். ஸோ இதன் அடிப்படையில் வச்சு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோணமோ பக்கமோ கொடுத்து இருந்தேன்னு சொன்னேன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் நீங்கள் பார்க்க போகல ஒரு கணக்கு கொடுத்துக்கிறேன். 45க்கு நேராக கொஷின்ஸ் மார்க் போட்டுக்கிறேன். இந்த கமெண்ட் படி நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி அதை எனக்கு செஞ்சு அனுப்புவோம். அடுத்தது கோசைன் விதி. கோசைன் விதி என்றால் எப்படி அந்த மாதிரி நாங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் இப்போ இதே மாதிரி தான் உள்ளுக்கு நான் கேபிட்டல் சின்னு போட்டுட்டு வெளியே ABC போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு எப்படி ஃபார்முலா ஒன்று வரும்னு சொன்னேன்னாக்கா C வர்க்கம், அதாவது சிம்பிள் C வர்க்கம் சமன் A வர்க்கம் சக B வர்க்கம் சய 2AB கோஸ் கேபிட்டல் C. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன ஃபார்முலா டெக்னிக்கல் தான் கோசைன் விதியில் நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு. ஸோ இந்த அடிப்படையில் வச்சு நாங்கள் இந்த ஒரு கணக்கொண்டை செய்ய போனேன்னு சொன்னேன்னாக்கா நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன்னு பாருங்கள். ஒரு முக்கோணத்தில் பரப்பளவு கேட்குறாங்க. ஒரு முக்கோணத்தில் பரப்பளவு கேட்டேன்னு சொன்னால் இதை நீங்கள் சைன் விதிகளில் பார்க்க போனால் A = அரை தர அடித்தர அப்படின்னு வரும். 2 பக்கம் நாங்கள் பார்க்குறோம். ABன்னு சொல்லி போட்டிக்கிற இடத்துல சைன் C அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ நான் ஒரு கணக்கில் 3, 4, 60ன்னு சொல்லி கொடுத்தேன்னா நீங்கள் இதை இதில் பிரதிடுறன் மூலம் பாருங்கள் 3 தர Bக்கு 4ன்னு போட்டு சைன் Cன்னு போட்டு போகிறீங்க. இந்த சைன் C சொல்கிறது ஒரு சின்னோர் அட்டவணை ஒன்று இருக்குது. அந்த அட்டவணையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. திரிகோண கணிதத்தில் சைன் C சொல்கிறது வர்க்கமூல 3/2ன்னு வரும். ஆகவே இந்த சைன் C இடத்துல வர்க்கமூல 2 போட்டேன்னு சொன்னாங்க. இது ஆன்சர் சுருக்கி பார்க்க போகல 3 வர்க்கமூலமோ அல்லது 5.2 இதுபடி இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி கணக்குகள் வரப்போக்குள்ள நாங்கள் அதை சரியாக புரிஞ்சு செய்கிற மாதிரி இருக்க வேணும். அடுத்தது பாருங்கள், அப்பலோனியஸின் தேற்றம் சொல்லி ஒன்று இருக்குது. அப்பலோனியஸ் தேற்றம் அப்படின்னாக்க இதில் இப்போ உதாரணத்துக்கு நான் நடுப்புள்ளியை 2க்காக பிரிச்சேன்னு சொன்னாக்க 2 பக்கங்கள் சமன். இப்போ இங்கே பாருங்கள் ABCன்னு சொல்லி நான் ஒரு குறியீடை போட்டு செஞ்சு வச்சுக்கிறேன். இதே விதியில் நான் ஒரு சமன்பாடு ஒன்று உருவாக்குறேன்னாக்கா A வர்க்கம் சக B வர்க்கம் சமன் 2M வர்க்கம் சக அரை C வர்க்கம் சொல்லி வருது. ஸோ ஆகவே இந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு பக்கத்தை எடுத்து செஞ்சு பார்த்துன்னு சொன்னேன். இப்போ இதில் எல்லாம் நான் உதாரணத்துக்கு நம்பர் எல்லாம் போடுறேன். இப்போ இதில் எதுவும் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஆனால் 2 பக்கமும் சமனாக அமைஞ்சிச்சின்னு சொன்னால் இந்த விதி சரின்னு அர்த்தம். அப்போ நான் அதில் ஒரு பக்கத்தை எடுத்துகிட்டு A வர்க்கம் B வர்க்கம் சொல்லி பெருமானத்தை பார்த்தேன்னா 50ன்னு வருது. அதே போல் மற்ற பக்கத்தை நான் எடுத்து பார்த்தேன்னு சொன்னேன்டா இதேன்னு சுருக்கி கிறுக்கி வெட்டி கொத்தி எல்லாம் எடுத்தேன்னு சொன்னால் 32 + 18 அதுவும் ஒரு 50ன்னு காட்டுது. ஆகவே இந்த ஃபார்முலா, இந்த விதி சரியாக அமைதுன்னு அர்த்தம். அடுத்தால ஒரு வட்டத்தில் இந்த மாதிரி அளவு கொடுத்து 6 காண சொன்னேன்டா, வெளிவட்டம் சுற்றளவில் வட்டத்தை கொடுத்து இப்படி 6 காண சொன்னால் இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். R = ABCயின் கீழே 4A, 4Aன்னு சொல்கிறது A சொல்கிறது பரப்பளவு. ஸோ இதுக்கு எப்படி நாங்கள் உதாரணத்துக்கு இதெல்லாம் கொடுத்து 6 கேட்குறேன்னு சொன்னால் அதை பாருங்கள் A = அரை தர 3 தர 4 சமன் அப்படின்னு சொல்லி போட்டால் 6ன்னு காட்டுது. ஆகவே
உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்த ஃபார்முலா படி நீங்கள் விதிப்படி போட்டு பார்க்கலாம் 60க்கு 24 வருது. இதை சுருக்கி எடுத்தேன்னு சொன்னால் 2.5 6 சொல்கிறது 2.5 வரும். இதே ஒரு முக்கோணத்தில் உள்வட்டமாக வந்து அதில் ஆரை காண சொல்லி இருந்தால் அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அரை சுற்றளவுன்ற சொல்கிற ஒரு விதி ஒன்று இருக்குது. அதை போட்டுட்டு நீங்கள் பரப்பளவை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் உங்களுக்கு விதி எப்படி சொல்லுது, R = A கீழே Sன்னு சொல்லுது. இப்போ இதில் ஏயும் வந்து 6 சென்டிமீட்டர் தான், எஸ்ஸும் 6 சென்டிமீட்டர் தான் வருது. ஆகவே அதை நீங்கள் சுருக்கி எடுத்துன்னு சொன்னால் ஆன்சர் எவ்வளோ தான் வரும். ஓகே, அவங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.